அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடம் 3. இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த வேத அறிவிப்பு தூக்கத்தில் கண்ட உண்மை கனவாகவே இருந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலைப் போன்று தெளிவாகவே இருக்கும். பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று. எனவே அவர்கள் ஹிரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள். பின்னர் தம் வீட்டாரிடம் திரும்பி வந்து அதற்காக பல நாட்களுக்கு வேண்டிய உணவை தம்முடன் கொண்டு செல்வார்கள். அந்த உணவு தீர்ந்ததும் மீண்டும் தம் துணைவியார் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் திரும்பி வந்து அதைப்போன்று பல நாட்களுக்கு வேண்டிய உணவை தம்முடன் பெற்று செல்வார்கள். இந்நிலை ஹிரா குகையில் அவர்களுக்கு சத்திய வேதம் வரும் வரை நீடித்தது. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்று சொன்னார்கள். பின்பு நடந்தவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பின்வருமாறு எடுத்து கூறினார்கள். வானவர் என்னை பிடித்து நான் திணறும் அளவுக்கு இறுக கட்டி அணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். உடனே அவர் இரண்டாம் முறையாக என்னை பிடித்து நான் திணறும் அளவுக்கு இறுக கட்டி அணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். உடனே அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையாக கட்டி தழுவினார். பின்னர் என்னை விட்டுவிட்டு, படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. அவனே மனிதனை அலக்கிலிருந்து படைத்தான். ஓதுவீராக. உம்முடைய இறைவன் மாபெரும் கொடையாளி எனும் இறை வசனங்களை அவர் ஓதினார். தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். பிறகு அச்சத்தால் இதயம் படபடக்க அந்த வசனங்களுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியார் கத்திஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து, எனக்கு போர்த்தி விடுங்கள், எனக்கு போர்த்தி விடுங்கள் என்றார்கள். அவ்வாறே வீட்டாரும் அவர்களுக்கு போர்த்திவிட அச்சம் அவர்களை விட்டு அகன்றது. பின்னர் கத்திஜாவிடம் நடந்தவற்றை தெரிவித்துவிட்டு, எனக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்படி என்றும் ஆகாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனெனில் தாங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், சுயகாலில் நிற்க முடியாதவர்களை சுமக்கிறீர்கள், வறியவர்களுக்காக பாடுபடுகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், சத்திய சோதனையில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கிறீர்கள். அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று ஆறுதல் சொன்னார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தம் தந்தையின் சகோதரன் மகனான வரக்கா பின் நௌஃபல் பின் அசத் பின் அப்தில் உஸ்ஸா என்பாரிடம் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றார்கள். வரக்கா அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவராக இருந்தார். மேலும் அவர் அரபி மற்றும் ஹீப்ரு மொழியில் எழுதத் தெரிந்தவராக இருந்தார். எனவே இஞ்சில் வேதத்தை அல்லாஹ் நாடிய அளவுக்கு எபிரேய மொழியிலிருந்து அரபி மொழியில் எழுதுவார். அவர் கண் பார்வை இழந்த முதியவராகவும் இருந்தார். அவரிடம் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையின் சகோதரர் புதல்வரே, உங்கள் சகோதரர் புதல்வர் முஹம்மதிடம் அவர் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள். அப்போது வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் மகனே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பார்த்தவற்றின் விவரத்தை அவரிடம் சொன்னார்கள். இதை கேட்ட வரக்கா, நீர் கண்ட இவர்தான் இறை தூதர் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய வானவர் ஜிப்ரீல் ஆவார் என்று நபி அவர்களிடம் கூறிவிட்டு, மகனே, உம்மை உம்முடைய சமூகத்தார் உமது நாட்டிலிருந்து வெளியேற்றும் அந்த சமயத்தில் நான் இளைஞனாக இருந்தால் நன்றாயிருக்குமே, நான் அந்த தருணத்தில் உயிரோடு இருந்தால் நன்றாயிருக்குமே என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமூக மக்கள் என்னை நாட்டை விட்டு வெளியேற்றவா செய்வார்கள் என்று கேட்க, வரக்கா, ஆம், நீங்கள் பெற்றுள்ள உண்மையான வேதம் போன்றதை பெற்ற இறை தூதர் எவரும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. உங்களது தூதுப்பணி பரவலாகும் நாளை நான் அடைந்தால் உங்களுக்கு பலமான உதவி செய்வேன் என்று சொன்னார். பின்னர் வரக்கா நீண்ட நாள் இருக்கவில்லை, இறந்துவிட்டார். இந்த முதல் வஹியுடன் வேத அறிவிப்பு சிறிது காலம் நின்று போயிற்று.